இந்த சீசன்ல நிறைய நல்ல அனிமேஸ் வருது. அதில் பெஸ்ட்டான அனிமேஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ். இந்த சீசனோட பெஸ்ட் அனிமே பை ஃபார் இந்த அனிமே தான். அதே நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட அனிமேஷன், கோரியோகிராஃபி, ஸ்டோரி டெல்லிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. இது ஆக்சுவலா வந்து ஒரு சைனீஸ் அனிமே. லைட் நாவல்ல இருந்து அனிமேக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமையோட கதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈஸிக் அனிமே மாதிரி தான். நம்ம கரண்ட் வேர்ல்ட்ல இருந்து ஒருத்தன் வந்து வேற ஒரு டைம் பீரியடுக்கு தெரியாம போயிடுறான். அங்க வேற ஒருத்த உடம்புல வந்து அவன் மாட்டிக்கிறான். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கதை கொஞ்சம் சூப்பர் நேச்சுரலா போகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு போலீஸ் ஏஜென்சில ஜாயின் பண்ணி அங்க பியாண்டர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கும். இவனும் ஒரு பியாண்டரா மாறிடுவான். அந்த இடத்துல நிறைய கேஸஸ் சால்வ் பண்ண ஆரம்பிப்பான். இந்த அனிமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா பாக்குறதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜாப்பனீஸ்லயும் கிடையாது, இங்கிலீஷ் டப்பும் கிடையாது. வெறும் சைனீஸ் வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட மட்டும் தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற அனிமே பாத்தீங்கன்னா மை ட்ரெஸ் அப் டார்லிங். சீசன் 1ல ஒரு காஸ்பிளேயரும் ஒரு ட்ரெஸ் டிசைனருக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு அதில் காமிச்சிருப்பாங்க. சீசன் 1 எண்டிங்ல மரின் வந்து கோஜோ லவ் பண்றன்னு வந்து அவ சொல்லிடுவா. ஆனா அது வந்து கோஜோக்கு தெரியாது. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லிடுவா அவ. இதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது, இப்போதைக்கு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றாங்க. அதுக்கடுத்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க, வெவ்வேறு திசையில போயிட்டா என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு இன்னும் தெரியாது. இன்னும் ஸ்டோரி போக போக இதை பத்தி நமக்கு வந்து தெரிய வரும். இந்த அனிமையோட மாங்கா வந்து ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. எண்டிங்லாம் நான் பார்த்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், கோஜோ வான். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற அனிமே பாத்தீங்கன்னா பன்னி கேர்ள் சென்பாய். நம்ம மனசை கஷ்டப்படுத்துறதுனே திரும்ப எடுத்துட்டு வந்துட்டானுங்க. இதுக்கு முன்னாடி பன்னி கேர்ள் சென்பாய்ல சீசன் 1 அண்ட் ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சீசன் 1 அண்ட் மூவில பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. அதுல என்னன்னா ஒரு பியூபர்ட்டி சிண்ட்ரோம்னு ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். இந்த பியூபர்ட்டி சிண்ட்ரோம்னால அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் மாற்றம் நடக்குது, அதனால அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்கன்றது அனிமே அண்ட் மூவி. இப்போ சீசன் 2ல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து அந்த பியூபர்ட்டி சிண்ட்ரோம் வந்து அவங்கள ஒருத்தருக்கு வருது. அதனால என்ன நடக்குதுன்றதான் இப்ப கதையே. பார்ப்போம் சீசன் 2 எப்படி போகுதுன்னு பார்த்துருவோம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற அனிமே பாத்தீங்கன்னா தாந்ததான் சீசன் 1 பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைச்சா என்ன நடக்கும்ன்றதான் கதை. இதுல ஏலியன்ஸ் அண்ட் கோஸ்ட்லாம் வேற இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ சீசன் 2ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஜிஜியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் சூசைட் கமிட் பண்றாங்க. அதோட ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவங்க ஏன் எல்லாரும் சூசைட் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அடுத்து என்ன நடக்குதுன்றதான் கதையே. இன்னும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் எத்தனை அனிமே ஏலியன்லாம் கொண்டு வராங்க, என்ன மாதிரி எபிலிட்டிஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கு தராங்கன்னு. கொஞ்சம் வேடான அனிமே தாங்க இது. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அனிமே பாத்தீங்கன்னா கிராண்ட் ப்ளூ. இந்த அனிமைக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சீசன் 1 வந்து வெறித்தனமா இருந்தது. கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல போயிட்டு காலேஜ் படிக்கிறான். அங்க வந்து என்ன நடக்குது, அங்க அவன் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான்றதான் கதையே. இந்த அனிமே பார்க்கும்போது பக்கத்துல யாரும் இருக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நியூடா தான் எல்லாருமே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அனிமே வந்து செம்ம காமெடியா இருக்கும். கண்டிப்பா ஒரு ட்ரை கொடுங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. சம்டைம்ஸ் நாமளே யோசிப்போம், அட்டாக் அண்ட் டைட்டனோட அனிமேஷன் வந்து இவனுக்கிட்ட இருந்தா திருடிட்டானுங்களான்னு. அடுத்த லிஸ்ட்ல இருக்கிற அனிமே பாத்தீங்கன்னா கச்சியா குத்தா. இது வந்து கிட்டத்தட்ட யூஷுவல் ஸ்டோரி மாதிரி தான் போகுது. ஒரு செவரு இருக்கு, செவருக்கு இந்த பக்கம் வந்து பணக்காரங்களா இருக்காங்க, செவருக்கு இந்த பக்கம் வந்து ஸ்லம்ஸா இருக்கு. இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ரூடோ. அவரோட அப்பா வந்து ஒரு மர்டரர். ஹீரோ வந்து ஒருத்தர் தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்க. ஹீரோட அப்பா மர்டரர்ன்றதுனால ஹீரோ வந்து கொஞ்சம் எல்லாரும் பேடா ட்ரீட் பண்றாங்க. ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த செவத்து தாண்டி போய் பணக்காரங்க இருக்கிற சைட்ல அவங்களோட குப்பையெல்லாம் கிளறி தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வருவான். ஆனா இது வந்து பணக்காரங்க சைட்ல இருக்கிறவங்க வந்து எல்லாருமே பெரிய கிரைம் வந்து பாக்குறாங்க. இப்ப அங்க கிரைம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு போறமா ஒரு பெரிய குழி இருக்கும், அதுல தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோவே அந்த மாதிரி தூக்கி போடுறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்றதுதான் கதை. இந்த சீசன்ல இந்த அனிமேஸ் தான் பெட்டரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த சீசன்ல என்னென்ன அனிமேஸ் பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நான் ஏதாச்சும் அனிமே இல்ல கேரக்டர் பத்தி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா பேசுறேன்.